அனைவருக்கும் வணக்கம். நான் அகஸ்திகா மகேஷ், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தொகுதியிலிருந்து வரேன். தளபதி அண்ணாவுக்காக அம்மா எழுதிய ஒரு சிறு கவிதை. மாண்புமிகு மாணவனாக, அழகிய தமிழ் மகனாக, மின்சார கண்ணனாக நீங்கள், மாணவர்களுக்கு மாஸ்டராக, இளைஞர்களுக்கு நண்பனாக, நல்லவர்களுக்கு காவலனாக நீங்கள், ஊழல் செய்பவருக்கு வேட்டைக்காரனாக, தொண்டர்களுக்கு தலைவனாக, தொண்டு செய்வதில் புதிய கீதையாக நீங்கள், என்றும் கண்ணுக்குள் நிலவாக, எங்கள் யூத்தாக, மக்களின் வாரிசாக நீங்கள், எங்கள் ஜனநாயகன் நீங்கள் காட்டிய வழியில் நாங்கள் பிரியமுடன். Thank you so much for this wonderful opportunity. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அக்ஷயா. நான் திருவாரூர் தெற்கு மாவட்டம் தித்திரைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு அரசு பள்ளி மாணவி, அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியிலேருந்து வந்திருக்கேன். நான் 500க்கு 494 மதிப்பெண் பெற்றிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அண்ணனை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இந்த மார்க் எடுக்கிறதுக்காக பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு, எங்க அண்ணா, அப்புறம் என்னை பத்திரமா அழைச்சிட்டு வந்து விட்ட எல்லாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன கவிதை மாதிரி ஒன்று சொல்றேன். கல்வி என்பது கடல், அதை கற்றுத் தருவது தொழில் அல்ல, தவம். மனிதர்கள் உன்னை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி என்றென்றும் உன்னை கைவிடாது. அத்தகைய கல்வியை பாராட்டி விருது வழங்கி வரும் தளபதியை வாழ்க பல்லாண்டு. குடிக்க திட்டம் தீட்டும் ஆட்சிகளுக்கு மத்தியில் படிக்க திட்டம் தீட்ட போகும் ஆட்சி இங்கு இனிதே தொடரட்டும். 2026 சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லா புகழும் என் இறைவனுக்கே. நாங்கள் திருவாரூர் மாவட்டம் தெற்கு மாவட்டம் சட்டமன்ற தொகுதி, திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஜிபி பாரதி அவர்களுடைய தலைமையில் வந்திருக்கிறோம். என் பையன் சஃபீல் அகமது 597 12ஆம் வகுப்பில் 597 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் 3வது இடமும், மாவட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் முதலிடமும் பெற்று மிகப்பெரிய சாதனை. இது அவன் 24 மணி நேரத்தில் வெறும் 2 மணி நேரம் மட்டுமே தூங்கி மிக சாரை பார்ப்பதற்கு இலை தளபதியை சந்திப்பதற்காகவே அவங்க சாரெல்லாம் ரொம்ப மோட்டிவேஷன் கொடுத்திருக்காங்க. நீ நீ நல்லா வருவ, உன்னோட பிரசன்டேஷன்லாம் நல்லா இருக்கு சஃபீல், நீ நிச்சயம் நீ சாரை பார்க்க போவ. அதுல ஒரு விளையாட்டா கிண்டலா நக்கலா பேசியிருக்காங்க, அதுல பாதி தொகை எனக்கு தந்துரு சஃபீல் அப்படின்னு சொல்லி இதாக சொல்லி இருப்பாங்க. அவங்க சாரையும் கூப்பிட்டு நீ மேடை ஏறினா நான் மேடை ஏறின மாதிரி சஃபீல் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஜெயக்குமார் சாரும் அவங்களுடைய எல்லா சாரும் ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணி நீ நல்லா வருவே தம்பி, நீ எதிர்காலத்துல நல்லா வருவே அப்படின்னு சொல்லி ரொம்ப பட்டிருக்காங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்திருக்கிறேன். அதற்குரிய தந்த கூலி இறைவனை தான். இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திட முடியாது. வெற்றி நிச்சயம் தலைவா. நாளைய முதல்வராக என்னுடைய வாழ்த்துக்கள். நேற்று ஜனநாயகன் படைப்பிடிப்பை முடித்துவிட்டு நாளை படைநாயகத்தை வெல்ல போகும் வெற்றி கழகத்தின் வெற்றி நாயகனுக்கு என்ன அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. உங்களை தளபதியா பார்த்துட்டோம், நாளை தமிழக தலைவரா பார்க்க காத்து கொண்டு இருக்கோம்னா இந்த ஸ்டேஜுக்கு நான் வர காரணமா அந்த திரைப்பண்டி சாய்ராம் பள்ளி ஆசிரியர்கள், என் பெற்றோர்கள் மற்றும் இளைஞர்களின் தளபதிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அண்ணா.
வணக்கம். நான் சினிமாவில் தான் தேட்டரில் போயிட்டு விஜய் அண்ணாவை ரசித்து கைத்தட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி விசில் அடித்து ரசித்தேன். நிழல் நடிகராக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நேராக தொட்டு பேசி சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த என் பொண்ணை வந்து பெற்று எடுத்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என் பையன் அண்ணாவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்றாப்புல. ஹாப்பி பர்த்டே விஜய் அங்கிள். என் பொண்ணு மயிலாடுதுறை மாவட்டத்தில் 3வது மதிப்பெண் பெற்றிருக்கா. அதற்காக கலெக்டர் அவர்கள் என் மகளை மட்டும் தனியாக அழைத்து வந்து பாராட்டி மகிழ்ந்தார்கள். ஆனால் விஜய் அண்ணா அவர்கள் பெற்றோர்கள் எங்களையும் சேர்த்து பாராட்டி மகிழ்ச்சி கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வைத்துள்ளோம். இதை என்றும் மறக்க முடியாது. சென்ற முறை 30ஆம் தேதி மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடத்திய போது விஜய் அண்ணா அவர்கள் ஸ்பீச் கொடுத்தார்கள். ஆனால் இன்று எங்களால் அவர் ஸ்பீச்சை கேட்க முடியாது. எனக்கு மன வருத்தத்தில் இருப்பதால் என் மகளை ஓரிரு வார்த்தைகள் பாராட்டி அவரை குரலை கேட்க எனக்கு மிகவும் ஆசையாக உள்ளது. இல்லையில் நான் சீர்காழி பேருந்தில் படியேற மாட்டேன் என்று கூறுகிறேன். ஹலோ, வணக்கம். மயிலாடுதுறையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஹலோ, மயிலாடுதுறையிலேருந்து வரோம். என் பையன் வந்து எக்ஸாமுக்கு முன்னாலே என்கிட்ட கேட்டான், இதே போல் மார்க் வாங்கினா விஜய் அண்ணாவை போய் பார்க்க முடியுமா அப்படின்னு. நீ கண்டிப்பாக மார்க் வாங்கப்பா, கண்டிப்பாக அவங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். 10th ஸ்கூல் 3rd வந்தான். அப்போ அவனுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வாட்டி அவன் வந்து ஸ்கூல் 1st வந்தான். அதனால் அவங்க கட்சி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு. அவங்க ஹரிங்கிற ஒரு ஃபோன் பண்ணாங்க, அப்புறம் பிரபஞ்சன் ஃபோன் பண்ணாங்க, இதே போல் கூப்பிட்டாங்கன்னு. அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் நாங்கள் எல்லாம் ரெடியாகி அங்கே வந்தோம். எப்படி ஒரு கட்சி விழா எப்படி நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியாமல் வந்தோம். அப்போ வந்து இந்த மாவட்ட செயலாளர் அப்போ தான் நேற்று நைட்டு தான் பார்த்தோம். அவங்க கோபி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அழகாக டீசெண்டாக கரெக்டாக ஒரு சேஃபாக மக்களை வந்து எங்களை வந்து கொண்டுட்டு வந்து ஒரு மண்டபத்தில் வச்சு அழகாக கொண்டு வந்தாங்க. மற்ற இது மாதிரி இல்லாமல் எங்கள் குடும்ப விழா மாதிரி இது இருந்துச்சு. ஒரு கட்சி விழா மாதிரி இல்லாமல் ஒரு குடும்ப விழா மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, நம்ம ஒரு பஸ்லேயே ட்ரெயின்லேயே ஏறினாக்கா 1 மணி நேரத்தில் போய் ஊர் போய் சேர்ற இடத்துல ஒரு 10 நிமிஷம் நிற்போம். அப்போ 1 மணி நேரத்தில் ஊர் போய் சேர்றோங்கிற நேரத்துலேயே 10 நிமிஷம் தான் நிற்க முடியும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சீட்டு காலியாக இருக்குமா, எப்பயாவது உட்காரலாமா, அப்படிதான் யோசனை பண்ணி சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்போம் கூட்டமாக இருக்கிற பஸ்ஸில். இப்போ ஒரு தளபதி வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரையிலும் நின்று மாணவர்களுக்கு ஒரு புன்னகையோட மைக்கு கேட்டால் கொடுத்து அவ்வளோ கஷ்டத்துலையும் நின்று எவ்வளோ இடுப்பு வலி கால் வலி இருக்குங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் காய்கறி கடை வச்சுருக்கோம். காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரலும் நாங்கள் நிற்கணும். நின்னாதான் அதோட வழி தெரியும். அதனால அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நின்று மக்களுக்கு வந்து ஒரு ஆர்வமாக சலிக்காமல் இந்த மேடையில் நின்று கொடுக்கறதுனால தான் வருங்காலத்தில் அவங்க வந்து சலிக்காமல் மக்களோட சலிப்பு இல்லாமல் ஒரு நல்லாட்சி அவங்களால வழங்க முடியும் அப்படிங்கிறத நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, போன விழாவில் வந்து தளபதி சொன்னாங்க, இதே போல் இந்த சாதி மதத்தெல்லாம் தள்ளி வைக்கணும் அப்படி சொல்லி சொன்னாங்க. அதனால நான் ஒரு கோரிக்கை அவங்கள்ட்ட வைக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் மதவாத கட்சியும் கூட நீங்கள் கூட்டணி வைக்கக்கூடாதுங்கிறது என்னோட அன்பான வேண்டுகோள். ஏன்னா இங்கே வந்து கிறிஸ்டின், முஸ்லீம், இந்துக்கள் எல்லாருமே ஒத்துமையாக இருக்கிறாங்க.
எந்த சூழ்நிலையிலையும் மதவாத கட்சிங்க கூட நீங்க கூட்டணி வைக்க கூடாதுங்கிறது என்னோட பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.